இந்த பதிவை இப்பொழுது நீ கேட்கின்றாய் என்றால் உன்னுடைய மனதில் ஒரு ஆழமான வேண்டுதல் இருக்கின்றது. அந்த வேண்டுதலுக்கு நேராக பதிலை கொடுக்கத்தான் இப்பொழுது வந்திருக்கின்றேன். நான் வாராகி, காலம் தன்னை ஓரமாக வைத்து போற்றும் சக்தி. உன்னுடைய குரல் நான் கேள்விப்பட்டேன். நீ சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் என் செவி வந்து சேர்ந்திருக்கின்றது. சத்தமில்லாமல் நீ மனதிற்குள் அழுத பொழுது அந்த சமயம் என்னுடைய தீபம் ஒரு சிறிய அசைவை உன் மனதிற்குள் கொடுத்ததன் அடையாளமாக தான் நான் இப்பொழுது உன் பக்கம் வந்திருக்கின்றேன். உன்னுடைய வேண்டுதல் நல்லபடியாக நிறைவேறப் போகின்ற நேரம் இதுதான். இது என்னுடைய வாக்கு, ஒரு அறிக்கை. நீ எதிர்பார்த்த ஒன்று இன்று முழுமையை பெறப்போகின்றது. உனக்கு மட்டும்தான் இந்த வார்த்தைகள் சொந்தம். உன் வேண்டுதல்கள் பூரணமான நிறைவை இப்பொழுது பெறும். நீ கேட்டதை நான் மறந்து விட்டேனா? நிச்சயமாக இல்லை. நான் மறக்கவில்லை. நீ இரவில் விழித்த நேரத்தையும் கோபமாய் இருந்த அந்த மனதோடும் ஏன் இவ்வளவு தாமதம் அம்மா என்று என்னிடம் கேட்ட ஒவ்வொரு முறையையும் என்னுடைய உள்ளத்தில் நான் எழுதி வைத்திருந்தேன். இப்பொழுது அது முடிவுக்கு வந்திருக்கின்றது. உன் பொறுமைக்கான வெற்றி இது. உன் வாழ்விற்கான திருப்புமுனை இது. உன் கேட்ட அந்த வேண்டுதல் இன்று உண்மையாகும் நாள். உன்னை புண்படுத்தியவர்கள் உன்னை மறந்திருக்கலாம். ஆனால் நீ அனுபவித்த அந்த வலிகளையும் வேதனைகளையும் இன்றளவும் மறக்காமல் உன் மனதில் நீ வைத்து அழுது கொண்டிருக்கின்றாய். என்னுடைய கண் ஒவ்வொரு நிமிடமும் உன்னை பார்க்கின்றது. அவர்கள் உன்னை இழிவாக நினைத்திருக்கின்றார்களே என்று நான் உன்னை உயர்த்ததான் வந்திருக்கின்றேன். அவர்கள் நீ சிரிக்காமல் இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றார்கள். ஆனால் உண்மையாய் நான் உன்னை மகிழ வைக்கப் போகின்றேன். பழி வாங்குவதில்லை, ஆனால் நீதியை நிறைவேற்றுவேன் நான். ஒரு பூ உணர்ந்து மலர்கின்றது, அதை போல நீயும் உன்னை நசுக்க நினைத்தவர்கள் முன்னால் நறுமணத்தோடு மலரப்போகின்றாய். நீ நினைத்ததை விட உயரமாக நான் உன்னை வளர்ப்பேன். நீ நன்றி சொல்ல வருவாய். உன் கஷ்டங்கள் எல்லாம் தீரும். தனிமைகள் எல்லாம் தீரும். நாணயம் தேவைப்படும் தருணத்தில் நான் வந்து நிற்பேன். அனைத்தும் என் அருளில் உனக்காக உருவாகப் போகின்றது. இனி நீ பயப்பட வேண்டாம். யாரையும் நம்ப வைக்கும் நிலை உனக்கு எப்பொழுதும் வேண்டாம். நீ நீயாகவே இரு. பிறர் உன்னை எப்படி நினைத்தால் என்ன? இந்த வாராகி அம்மாவுக்கு தெரியும் நீ யார் என்று, எப்படிப்பட்டவள் என்று. உன் கஷ்டங்களை தீர்த்து, உன் பிரச்சனைகளை அழித்து, உன்னை நல்ல நிலைமைக்கு சந்தோஷமாக நான் வாழ வைப்பேன். நீ போராடுகின்ற விஷயங்கள் எல்லாம் வெற்றியை பெறும். அதிசயங்கள் பல நடக்கும். நீ தர்மத்தை விட்டு போகவில்லை. அதற்கான பரிசு உன்னை வந்து சேரும். உன்னை காயப்படுத்தியவர்களை இன்னும் நெஞ்சில் வைத்திருக்கின்றாய். பழி வாங்காமல் மன்னித்து நடந்தாய். அதற்கான பரிசு இன்றைய நாளில் நீ பெற்று விட்டாய். நீ பார்த்ததும் வியப்பாய். நீ பெற்றதை பார்த்து அமைதியாகி விடுவார்கள். மிகப்பெரிய உயரத்தை நீ அடைய போகின்றாய். இது வாராகியின் தெய்வீக வாக்கு. முழு ஒளியை உன் வாழ்வானது பெறும். உன் வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேறும். உன்னுடைய வீடு ஒளியால் நிரம்பும். உன்னுடைய வாழ்க்கை பசுமையாக மலரும். நல்லது நடக்கும்.